Welcome to all. 12th chemistry unit number 7 chemical kinetics. So நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா rate law and rate constant, difference between rate of reaction and rate constant of a reaction, elementary reaction, molecularity, then difference between order of reaction and molecularity of a reaction. ஸோ அதை நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். அதாவது ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் அப்படின்னா வேகத்தினை தீர்மானிக்கக்கூடிய படிகள் அப்படின்னு பார்க்குறோம். The rate determining step, the elementary reactions by considering another reaction, the decomposition of hydrogen peroxide catalyzed by I minus iodine. இப்போ நம்ம ஒரு கேட்டலைஸ்ட் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா I minus யூஸ் பண்ணுறோம். 2H2O2 gives 2H2O plus O2. ஹைட்ரஜன் பெராக்சைடை டீகம்போஸ் பண்ணோம் அப்படின்னா H2O plus O2 போகுது. It is experimentally found that the reaction is first order with respect to both hydrogen peroxide and I minus, which indicates that I minus is also involved in the reaction. ஸோ நமக்கு இந்த மெக்கானிசம் பார்க்குறோம். The mechanism involve the following steps. நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்த ஸ்லைடில் பார்த்தோம். 2H2O2 gives 2H2O plus O2. இதான் ஜென்ரல் ஓவரால் ரியாக்ஷன். ஸோ இதை 2 ஸ்டெப்பில் நம்ம வந்து எழுதலாம். ஃபஸ்ட்டு இங்கே 2 H2O இருக்கு இல்லையா, அதில் ஒரு H2O ஒரு அயோடின் கேட்டலிஸ்ட்டை எடுத்து ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 2 ஆக்சிஜனில் ஒரு ஆக்சிஜன் இங்கே போயிட்டு OI மைனஸாக போகுது ப்ளஸ் H2 போகுது. எகைன் திரும்ப என்ன பண்ணுது, இன்னொரு H2O இருக்கு இல்லையா, அந்த H2O இங்கே இருக்கக்கூடிய OI மைனஸை எடுத்துக்கிட்டு இப்போ H2O ப்ளஸ் I ப்ளஸ் O2 போயிருக்கு. ஸோ இதோட இந்த 2 ஸ்டெப். அப்போ ஸ்டெப் 1 என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலிமெண்ட்ரி ரியாக்ஷன். எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் இஸ் கால்டு எலிமெண்ட்ரி ரியாக்ஷன். வி கேன் ஸ்டடி த லாஸ்ட் கிளாஸு. அதே மாதிரி ஸ்டெப்ஸ் 2 ஆல்சோ எலிமெண்ட்ரி ரியாக்ஷன். போத் ஆர் ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2 ஓவரால் ரியாக்ஷன் பார்ப்போம். இந்த ஓவரால் ரியாக்ஷனில் இங்கே OI மைனஸ் இருக்குது ப்ராடக்ட்டில், இங்கே ரியாக்டனில் OI மைனஸ் கேன்சல். அதே மாதிரி இங்கே I மைனஸு, இங்கே I மைனஸ் கேன்சல். இப்போ என்ன கிடைக்கும், இங்கே ஒரு H2O இங்கே ஒரு H2O, இப்போ 2H2O gives இங்கே ஒரு H2O இங்கே ஒரு H2O இங்கே H2O2 ப்ளஸ் O2. ஸோ ஓவரால் ரியாக்ஷன். These two reactions are elementary reaction. Adding equation 1 and 2 gives the overall reaction. Step 1 is the rate determining step. Rate determining step அப்படின்னா வேகத்தினை தீர்மானிக்கும் படி. Since it involves both H2O2 and I minus, the overall reaction is bimolecular. இந்த 2 ஸ்டெப் இருக்கிறதுனால ஸோ அதை நம்ம பைமாலிகுலர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு the integrated rate equation. The integrated rate equation, the rate of the change of concentration of the reactant is directly proportional to that of concentration of the reactant. Change of the concentration of the reactant is directly proportional to concentration of the reactant. For example, in general reaction A gives B, அதாவது ப்ராடக்ட். இங்கே அந்த ஆரோமார்க்கு லெஃப்ட் சைடு உள்ளது A, இதுதான் என்ன அப்படின்னா ரியாக்டண்ட், இந்த சைடு உள்ளது ப்ராடக்ட். அப்போ தேர்ஃபோர் இது மாதிரி ஒரு ஈக்குவேஷனுக்கு எப்படி ரேட்லாம் எழுதுறது, இந்த ரேட் லா இஸ் ரேட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஏ இருக்கு இல்லையா, அதை ஏங்கிறது ரியாக்டண்ட்டாக இருந்தால் நெகட்டிவ் சைனு மைனஸ் டி ஆஃப் ஏ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பை டிடி சீக்வல் டு. அப்போ தேர்ஃபோர் கேங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட்டு, இங்கே என்ன ரியாக்டன்ட் இருந்துச்சோ அதை போடுவோம் ஸ்கொயர் ப்ராக்கெட், அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் எக்ஸு தான் ஒரு ரேட் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கான மெத்தடு. ஸோ இந்த மெத்தடை வச்சு தான் நம்ம அனதர் ஈக்குவேஷனுக்கு நம்ம எழுதுவோம். ஸோ இப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் அப்படின்னா இங்கே ஏன்னு இருக்குது, அதனால் நெகட்டிவ் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பை டிடி சீக்வல் டு ரேட் கான்ஸ்டன்ட் கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் எக்ஸ், வேர் k is the rate constant and x is the order of the reaction. The above equation is a differential equation. Differential equation minus d concentration of a by dt. So it gives the rate at any instant. So அடுத்து integrated rate law for a first order reaction. ஸோ இந்த ஈக்குவேஷன் அடிக்கடி ரொம்ப கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நல்லா ஈஸியாக இருக்கும், நல்லா பார்த்துக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 மார்க். வாட் இஸ் கால்டு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்? ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன, a reaction whose rate depends upon the reactant concentration rise to the first power.
first power is called a first order reaction, second power in the second order reaction, third power in the third order reaction. So a reaction whose rate depends on the reactant concentration rise to first power is called first order reaction. General reaction A gives product, therefore already you know rate law can be expressed as rates equal to K concentration of A power 1. The 1 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு கூடிய அந்த பவர் 1 இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், வேர் K இஸ் த ஃபஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட். அப்போ தேர்ஃபோர் ரேட் எப்படி எழுதுகிறோம், இங்கே ஏன்னு இருக்கிறதுனால மைனஸ் ஆஃப் டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பை டிடி சீக்வல் டு கே ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் 1. இப்போ இங்கே ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்கிறதுனால ஏ ஒரு சைடும் இந்த கான்ஸ்டண்ட்டை இந்த வேல்யூ அந்த சைடும் கொண்டு போகிறோம். அப்போ தேர்ஃபோர் மைனஸ் டிஏ பை A is equal to K into dt, ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 இப்போ நம்ம வந்து இனிஷியல் அண்டு ஃபைனல், இப்போ டீன்னு இருக்குது, டீனா டைமு, அப்போ டயத்தை என்ன பண்ணுறோம் 0 to டீன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனை இனிஷியல் அண்டு ஃபைனல் கான்சன்ட்ரேஷன், இனிஷியலை ஏன்னு எடுத்துக்கிறோம், ஃபைனலாக ஏ நாட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ the integrate the above equation between the limits of time t is equal to 0 and time equal to t, while the concentration varies from the initial concentration A to A naught at a later time அப்படின்னா final concentration. அப்போ therefore both integral value A naught to A, அப்போ d of concentration of A by concentration of A is equal to K into integral of 0 to t into dt. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இதோடைய வேல்யூ என்ன மாறுது அப்படின்னா மைனஸ் எல்என் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ லிமிட்ஸ் ஏ டு ஏ நாட்டு சீக்வல் டு கே இன்ட்டு டி லிமிட்ஸ் டி டு நாட்டு, அது 0 to டின்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த ஏயை உள்ளே சப்ஸ்டிட் பண்ணுறோம், அடுத்து மைனஸு ஏ நாட்டை உள்ளே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஃபார்முலாவில் ஏற்கனவே மைனஸ் எல்என் ஏ போடுறோம், ஏ மைனஸ் ஏற்கனவே ஃபார்முலாவில் மைனஸு எல்என் ஏ நாட்டு சீக்வல் டு கே இன்ட்டு டி மைனஸ் 0. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு தெரியும் ப்ளஸ்ஸு, ஸோ அந்த இடத்துல ப்ளஸ்ஸாக மாறுது. எல்என் ஏ நாட் சீக்வல் டு கேடி, எல்என் ஏ நாட்டு பாசிட்டிவாக இருக்கிறதுனால இதை முன்னாடி போட்டுட்டு மைனஸ் எல்என் ஏ பின்னாடி போட்டுக்கிறோம் சீக்வல் டு கேடி. அப்போ தேர்ஃபோர் எல்என் காமனாக இருக்குது, எல்என் வெளில எடுத்துகிறோம். ஏ நாட்டு வந்து பாசிட்டிவ், ஏ வந்து நெகட்டிவ், ஸோ அதனால் அது டிவைடில் வந்தது. லாகில் வந்து நெகட்டிவாக இருந்தால் டிவைட்லேயும், அடிஷனாக இருந்தால் மல்டிப்ளையும் போட்டுக்கலாம். ஸோ அப்போ சீக்வல் டு கேடி. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஃப்ரம் இப்போ ஈக்குவேஷன் 2 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேச்சுரல் லாகர்தம்லேருந்து ஈக்குவல் லாகர்தம் கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ நேச்சுரல்லேருந்து ஈக்குவலாக மாற்றணும் அப்படின்னா இந்த லாகர்தன் வந்து எல்என் வந்து லாகாக மாறும். 2.303 எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தேர்ஃபோர் 2.303 லாக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் பை ஏ சீக்வல் டு கேடி. அப்போ இந்த டி இருக்கு இல்லையா, இந்த டீயை வந்து நான் அந்த சைடு கொண்டு வரேன், இந்த சைடு கொண்டு வந்தால் டிவைடில் வந்துடும். ஸோ அப்போ தேர்ஃபோர் கே சீக்வல் டு 2.303 டிவைடட் பை டி லாக் ஏ நாட் பை ஏ. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 3 இஸ் ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்வர்ஸ் தான் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான யூனிட். 1 வேர்டில் கேட்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 2, இந்த ஈக்குவேஷன் 2 மேலே பார்க்குறோம், கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் y ஈக்குவல் டு mx + c as below. தேர்ஃபோர் நமக்கு தெரியும் இந்த ஃபார்முலா பாருங்கள், ln a நாட் 0 மைனஸ் ln a ஈக்குவல் டு kt. இப்போ இந்த kt என்ன பண்ணுறேன், உள்ளே கொண்டு வரேன், ln a வெளில கொண்டு வரேன். அப்போ ln a வெளில கொண்டு போனால் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், இந்த கேடி வெளியில் உள்ளே வந்துச்சுன்னா மைனஸாக மாறிடும். அப்போ ln a நாட் மைனஸ் கேடி ஈக்குவல் டு ln a. தேர்ஃபோர் y ஈக்குவல் டு c ப்ளஸ் mx. ஸோ அந்த ஃபார்முலா வருது. ஸோ இப்போ டயக்ராம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சில் டைமையும் ஒய் ஆக்சிஸில் லாகர்தம் வேல்யூ வச்சுட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் இங்கே 0 இருக்குது, மைனஸ் 0.5 மைனஸ் 1 மைனஸ் 1.5. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 20 30 40 50 போகும்போது இனிஷியல் டைம் 0வில் ஹை பீக் 0 வேல்யூ இருக்குது, போக போக என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்லோப் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. எக்ஸ் ஆக்சில் டைமு ஒய் ஆக்சில் எல்என் எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபார் த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இதுவும் 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்கலாம். ரைட் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். எனி 2 எழுதுனா 2 மார்க்கு, எனி 3 எழுதுனா 3 மார்க். ஸோ நீங்கள் 3 மார்க் கொஸ்டின் அப்படின்னா 4 எழுதலாம். டீகம்போசிஷன் ஆஃப் டைநைட்ரஜன் பென்டாக்சைடு N2O5 gives 2NO2 plus half O2.
Decomposition of thionyl chloride SO2Cl2 gives SO2 plus Cl2. Decomposition of the H2O2 in aqueous solution H2O2 gives H2O plus half O2. இப்போ அடுத்த fourth one, isomerization of cyclopropane to propene. Cyclopropane formula இதான் cyclopropane. Cyclopropane 780 கெல்வின்ல ப்ரோப்பீனா கன்வெர்ட் ஆகுது. ப்ரோப்பீன் அப்படின்னா இதான் ப்ரோப்பீன், சைக்ளோப்ரோப்பீன். இது எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இதுவும் ஒரு 3 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம். ஸோ வாட் இஸ் கால்டு சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்? 2 மார்க். எ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேன் பி altered to a first order reaction by taking one of the reactant in large excess. Such reaction is called pseudo first order reaction. So once again, pseudo first order reaction அப்படின்னா a second order reaction can be altered to a first order reaction by taking one of the reactant in large excess. Such reaction is called pseudo first order reaction. Let us consider an acid hydrolysis of an ester. ஒரு எஸ்டர் எடுத்திருக்கோம். என்ன எஸ்டர் அப்படின்னா மெத்தில் அசிட்டேட் அப்படிங்கிற ஒரு எஸ்டர் எடுத்திருக்கோம். இந்த மெத்தில் அசிட்டேட் எப்படி ஹைட்ராலிசிஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த இதில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இது எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, மெத்தில் தனியாக, இது மெத்தில் CH3 ப்ளஸ் ஆகும், அசிட்டேட் மைனஸாக பிரிக்கிறோம். H2 எப்படி பிரிக்கும் அப்படின்னா, H ப்ளஸ் ஆகும், OH மைனஸ் ஆகும் போகுது. OH மைனஸு நமக்கு தெரியும், ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் அட்ராக்ட் ஆகாது, மைனஸும் அட்ராக்ட் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த மைனஸு இந்த ப்ளஸ்ஸோடு அட்ராக்ட் ஆகி CH3OH மெத்தனால். அடுத்து இந்த இந்த H ப்ளஸ் வந்து மைனஸ் அசிட்டேட்டோட ரியாக்ட் ஆகி அசிட்டிக் ஆசிட். ஸோ ஆசிட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஆசிட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் அன் எஸ்டர். அப்போ தேர்ஃபோர் ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு இங்கே என்ன ரியாக்டன்ட் இருக்குது, மெத்தில் அசிட்டேட் இன்ட்டு H2O. அதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மெத்தில் அசிட்டேட் இன்ட்டு H2O. ஸோ இப்போ நமக்கு K வேணும் அப்படின்னா இது ரெண்டும் ரேட்டு டிவைடட் பை கீழே போயிடும். மெத்தில் அசிட்டேட் வேணும் அப்படின்னா Kயும் H2Oவும் கீழே போயிடும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த H2Oவும் Kயும் சேர்த்தோம்னா K டேஷ்னு போடலாம். ஸோ அது செகண்ட் ஆர்டருக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு, இஃப் த ரியாக்ஷன் இஸ் கேரிட் அவுட் வித் த லார்ஜ் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர், there is no significant change in the concentration of water during the hydrolysis. That is, concentration of water remains almost a constant. இந்த இடத்துல நம்ம வாட்டரை கான்ஸ்டண்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். Now we can define K H2O is equal to K0. நம்ம முதல்ல சொன்னதான், Kயும் H2Oக்கு பதிலாக K0 எடுத்துருக்கோம். Therefore the above rate equation becomes, அப்போ rate is equal to அங்கே K into H2O இருக்குல்லையே, அது பதிலாக K0 methyl acetate, concentration of methyl acetate, rate constant for pseudo order first order reaction. Next, integrated rate law for a zero order reaction. So what is called zero order? 2 mark question கேட்கலாம், இது 3 mark or 5 markலையும் கேட்கலாம். 2 markல கேட்டால் இது வரைக்கும் எழுதுனா போதும், zero order இது வரைக்கும் எழுதுனா போதும். a reaction in which the rate is independent, அதான் ரொம்ப முக்கியமானது, அதெல்லாம் depend upon the concentration of the reactant. இங்கே ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னா a reaction in which the rate is independent upon on the concentration of the reactant over a wide range of concentration is called zero order reaction. அதான் மெயின். ஸோ இப்போ இனிஷியலில் ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன் A gives product, அப்போ அக்கார்டிங் டு ரேட் லா கேன் பி ரிட்டர்ன் அஸ் ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0. இந்த இடத்துல பாருங்கள், முன்னாடி 1 இருந்துச்சு, இப்போ 0 இருக்கா, அப்போ 0 இருந்துச்சுன்னா அது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். 2 இருந்தால் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன், 3 இருந்தால் தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ தேர்ஃபோர் ரேட் எப்படி எழுதுகிறோம், இங்கே ஒரே ஒரு A மட்டும் இருக்கிறனால மைனஸ் டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A டிவைடட் பை dt is equal to K இன்ட்டு நமக்கு தெரியும் A⁴0 is equal to 1, A⁴0 is equal to 1. அப்போ இந்த வேல்யூ 1ஆக மாறுது. அப்போ தேர்ஃபோர் மைனஸ் DA, இந்த dt எங்கே போயிருதுன்னா இங்கே வந்து K இன்ட்டு dt. அப்போ மைனஸ் DA is equal to K இன்ட்டு dt. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு, integrate the above equation between the limits A0 at 0 time and A at some later time t. அப்போ லிமிட் நம்ம முன்னாடி மாதிரி சொல்கிறோம், A0 dA is equal to K into 0 to t டைம் dt கொடுக்குறோம். அப்போ இதோடைய வேல்யூ என்ன ஆகுது, மைனஸ் A இன்ட்டு A எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ் வந்து A to A0 is equal to K into t லிமிட் 0 to t. அப்போ தேர்ஃபோர் ஃபஸ்ட்டு A0 கொடுக்குறோம்,
ஃபஸ்ட்டு வந்து ஏ கொடுக்குறோம் மைனஸ் ஏ, இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் இருக்குது, மைனஸ் ஏ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஏ நாட், அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஏ நாட்டாக இருக்கும், அதனால் ப்ளஸ் ஏ நாட்டு ஃபஸ்ட்டு இருக்குது, ப்ளஸ் ஏ நாட்டு மைனஸ் ஏ ஈக்குவல் டு கேடி. இப்போ நமக்கு என்ன வேணும்னா கே மட்டும்தான் வேணும். ஸோ அப்போ கே டியை வந்து டிவைடில் கொண்டு வந்துடலாம். அப்போ கே ஈக்குவல் டு ஏ நாட் மைனஸ் ஏ பை டி. ஸோ இதான் அந்த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது ஜீரோ ஆர்டருக்கு யூனிட் நான் அப்புறம் சொல்கிறேன். ஈக்குவேஷன் 2 இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன் y is equal to mx plus c. from equation straight line la y is equal to mx plus c ன்னு சொல்கிறோம். that is a is equal to minus kt a naught. from equation இந்த ஈக்குவேஷன் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படியே ஏ நாட்டை வந்து ஏ அந்த சைடு கொண்டு போகிறேன் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த கேடியை உள்ளே கொண்டு வந்தால் மைனஸ் கேடி, அதான் மைனஸ் கேடி ப்ளஸ் ஏ நாட். அப்போ தேர்ஃபோர் y is equal to c plus mx. a plot of a conjugation of a versus time gives a straight line which a slope of minus k and y intercept of the a naught. ஸோ அதோடைய டயக்ராம் தான் தெரியுது. இதான் எல்லுன்னு டைமு, அதோடைய பிளாட் வேல்யூ வந்து இதில் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இதுவும் முக்கியமான கொஸ்டின் தான். ரைட் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஃபஸ்ட் ஒன் photochemical reaction between H2 and I2. H2 plus I2, இந்த இடத்துல I2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ I2க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா Cl2ன்னு போட்டுக்கலாம். Cl2, அப்போ HCl 2HCl ஃபார்ம் ஆகும். அதே இடத்துல I2 போட்டிங்கன்னா 2HI ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான், எல்லாமே ஒன்று தான். HNU அப்படிங்கிறது ஃபோட்டான் ரேஸில் போடும்போது. செகண்ட் ஒன் டீகம்போசன் ஆஃப் N2O ஆன் ஹாட் பிளாட்டினம் சர்ஃபேஸ். N2O gives N2 plus half O2 மாறுது. அடுத்து அயோடினேஷன் ஆஃப் அசிட்டோன் இன் ஆசிட் மீடியம் இஸ் ஜீரோ ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு அயோடின். அப்போ அசிட்டிக் ஆசிட்டை அயோடினோட போடுறேன். என்ன ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 3 ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜன் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு அயோடின் வந்து ஆட் ஆகுது. ரிமைனிங் இந்த ஹைட்ரஜனும் இந்த அயோடின் சேர்ந்து ஹச்ஐயாக ஃபார்ம் ஆகுது. அப்போ தேர்ஃபோர் ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் இன்ட்டு CH3CO CH3 அசிட்டோன் இன்ட்டு H ப்ளஸ். இங்கே கேட்டலிஸ்ட் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா H ப்ளஸ் போட்டிருக்கோம். ஸோ இது எக்ஸாம்பிள் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 3 கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி 2 டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் டெஸ்ட் நோட்டில் நீங்கள் டேட்டை போட்டு எழுதி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டவுட்டு நீங்கள் எங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த டிவி.